பிசிஓஎஸ்னால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தலைமுடி உதிர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சாதாரணமாக ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறது, இல்லை பயோட்டின் சத்து கம்மியாக இருக்கிறது, இதனால் ஹேர் ஃபால் ஆகிறது அப்படிங்கிறது வேறு விதம். ஆனால் இந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பிசிஓடியில் வரக்கூடிய இந்த ஹேர் ஃபால்ங்கிறது உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு 2லேருந்து 3 மாதம் நடக்கும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குன்னா இதற்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுடைய பாடியில் டிஹெச்டி இந்த ஹார்மோனோட அளவு அதிகமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி உங்கள் ஃபுட்டில் உங்கள் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வர்றீங்க அப்படின்னாலுமே உங்கள் ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு கண்டிப்பாக 3 மாதம் வந்து எடுத்துக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு என்னதான் ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டு சாப்பிட்டாலும் கூட உங்கள் ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கல அப்படின்னா இந்த முடி உதிர்வுங்கிறது அதிகமாக தான் இருக்கும். இந்த பிசிஓடியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏன் ஹேர் ஃபால் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பிசிஓஎஸ்னால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தலைமுடி உதிர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சாதாரணமாக ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறது, இல்லை பயோட்டின் சத்து கம்மியாக இருக்கிறது, இதனால் ஹேர் ஃபால் ஆகிறது அப்படிங்கிறது வேறு விதம். ஆனால் இந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒரு பெண்ணோட உடம்பில் ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுடைய ஹேர் ஃபாலிக்கிள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி ஹேர் ரொம்ப வந்து நீளமாக வந்து வளராது, அதனுடைய திக்னஸும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் என்ன தான் ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்டு சாப்பிட்டாலும் கூட உங்கள் ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கல அப்படின்னா இந்த முடி உதிர்வுங்கிறது அதிகமாக தான் இருக்கும். இந்த பிசிஓடியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏன் ஹேர் ஃபால் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அவங்க பாடியில் ஃப்ரீ டெஸ்டோஸ்டரானோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். இந்த டெஸ்டோஸ்டரான் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால அது வந்து டிஹெச்டி, அதாவது டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டரான் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவ் மாலிகுலாக வந்து கன்வெர்ட் ஆகும். இதை கன்வெர்ட் பண்ணுறது 5-ஆல்ஃபா ரெடக்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம். ஸோ இந்த டிஹெச்டி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய ஹேர் ஃபாலிக்கிள், மெயினாக நம்ம தலையோட முன்பகுதியில் இருக்கக்கூடிய ஹேர் ஃபாலிக்கிள் எல்லாத்தையுமே வந்து சுருங்க வச்சு அதை அழிச்சிடும். ஸோ அதனால தான் இந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஈவன் என்னதான் ஹெல்த்தியாக சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்துக்கிட்டே இருக்குது. இதை எப்படி நம்ம வந்து சரி செய்யணும்? முதல்ல புதினா சேர்ந்த டீ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். டெய்லி காலையில் நீங்கள் புதினா டீ எடுத்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரோஸ்மெரிக் ஆசிட், ஸோ இது உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ரீ டெஸ்டோஸ்டிரான 33% வரைக்கும் வந்து கம்மி பண்ணுது. ஸோ தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த டெஸ்டோஸ்டிரானோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து குறையும். 2வது, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூசணி விதைகள் வந்து எடுத்துக்கலாம். இந்த பூசணி விதைகளில் ஜிங்க் சத்து அதிகமாக இருக்குது. என்னதான் டெஸ்டோஸ்டரோன் லெவல் அதிகமாக இருந்தாலும் அது டிஹெச்டியா, அதாவது டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரானாக மாறுறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, 5-ஆல்ஃபா ரெடக்டேஸ்ங்கிற ஒரு என்சைம் வந்து தேவை. இந்த என்சைம் வந்து ஜிங்க் இருந்தது அப்படின்னா ஆக்டிவேட் ஆகாது. ஸோ அதனால் நமக்கு டிஹெச்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அப்போது ஜிங்க் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பூசணி விதைகள், எள்ளு எடுத்துக்கலாம், அதே மாதிரி ஃப்ளாக்ஸீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது 3யுமே நீங்கள் வந்து கோர்ஸாக வந்து அரைச்சிட்டு அதை நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெய்லி எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலே உங்கள் பாடியில் அந்த டிஹெச்டி உருவாகாமல் அதனால் உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து குறைய ஆரம்பிக்கும். 3வதாக கரிசாலை. இந்த கரிசாலையில் இருக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள் அந்த டிஹெச்டியோட அளவை வந்து குறைக்கும். இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். மிக முக்கியமாக உங்கள் கல்லீரலோட செயல்திறனை வந்து அதிகப்படுத்தும். இந்த பிசிஓடி பாதிக்கப்பட்டவங்களுக்கு முதல்ல வர்றது இந்த ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகள் தான். இந்த ஃபேட்டி லிவர் இருக்கும்போது இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ கரிசாலை கீரையை தொடர்ந்து ஒரு 48 டேஸ் நீங்கள் உப்பு, மிளகு, நெய் சேர்த்து புளி சேர்க்காமல் எடுத்துக்கணும். ஸோ அப்படி எடுத்துக்கும்போது இந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கல்லீரலோட செயல்திறன் அதிகமாகி
அவங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். பட் டாக்டர் 48 டேஸ்லாம் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க கரிசாலை பவுடரை வாங்கி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம தேன் கலந்து எடுத்துக்கிறதோ இல்லைன்னா வந்து வெது வெதுப்பான வெந்நீர் கலந்து வந்து நம்ம எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். முக்கியமான இன்னொரு விஷயம், நம்ம குடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ யூஸ்வலாக நம்ம பாடியில் அதிகமாக இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன், அதிகமாக இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டரான் இது எல்லாத்தையுமே உடம்பு நம்ம கல்லீரல் வந்து வெளியேற்றிடும். ஆனாலும் ஒரு சில வகையான கெட்ட பாக்டீரியாஸ் வந்து நம்மளுடைய குடலில் வந்து இருக்குது அப்படின்னா அந்த பாக்டீரியாஸ் வந்து சில என்சைம்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது பீட்டா குளுக்கோரோடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி வெளியே போகணும்னு சொல்லி, அதாவது குப்பைன்னு சொல்லி வச்சுருக்கக்கூடிய இந்த டெஸ்டோஸ்டிரானையும் இந்த ஈஸ்ட்ரோஜனையும் திருப்பியும் எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய பிளட்டுக்குள்ளேயே வந்து கொடுத்துரும். ஸோ அதனால் நமக்கு டோட்டலாகவே அந்த டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ நம்ம என்ன தான் நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாலும் கூட உங்கள் குடலை சுத்தம் பண்ணக்கூடிய விஷயங்களை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்களா தான். ஸோ நீங்கள் அந்த டீடாக்ஸ் அன்னைக்கு மோர் நிறையா வந்து நம்ம எடுத்துக்க சொல்லுவோம். அந்த மோர் எடுத்துக்கும் போது லாக்டோபேசிலஸ்ங்கிற நல்ல பாக்டீரியாஸ் வந்து நம்ம குடலில் வந்து சேர ஆரம்பிக்கும். ஸோ அந்த டீடாக்ஸ் எடுத்துக்கும் பொழுதே உங்களுக்கு நெய் உள்ளே போகிறதுனால உங்கள் குடலில் இருக்கக்கூடிய வீக்கம், சிராய்ப்பு, காயம் இது எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நெய்யில் இருக்கக்கூடிய பியூட்ரேட் இது வந்து ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸை வந்து அதிகப்படுத்துறதுனால இதுவும் உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய டிஹெச்டியோட அளவு வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது டீடாக்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹேர் க்ரோத் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மற்ற நபர்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு ஹேர் ஃபால், ஒரு ஃபீவர் வருது அதுக்கப்புறமா எனக்கு ஹேர் ஃபால் வருது அப்படிங்கிறது வந்து அது சத்து குறைபாடுனால வரக்கூடிய ஒரு விஷயம். இதே போல் ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறது, சில வகையான சத்து குறைபாடுகளால் வரக்கூடிய ஹேர் ஃபால் நீங்கள் அந்த ஃபுட்டை சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு சரியாயிடும். ஆனால் அந்த பிசிஓடியில் இருக்கக்கூடிய பிரச்சனை மெயினாக இந்த ஃப்ரீ டெஸ்டோஸ்டிரான், டிஹெச்டி இதை நீங்கள் குறைச்சாதான் அது பெட்டராகும். இது ரெண்டும் இன்டைரக்டாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் வந்து அதிகமாகுது. அதையும் நம்ம சேர்த்தே குறைக்கணும். ஸோ இப்போ நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், மார்னிங் எழுந்த உடனே டெய்லியுமே புதினா சேர்ந்து டீ வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஹெல்த்தியாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இது கூட கரிசாலை கீரையை ரெகுலராகவே நீங்கள் வந்து எடுத்துக்க ஆரம்பிங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் பூசணி விதைகளோ இல்லை ஆளி விதைகள் வந்து இல்லைன்னா எள்ளு இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹேர் க்ரோத் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். டாக்டர் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டேன் டாக்டர், ஆனாலும் 1 மாதமாச்சு இன்னும் வந்து எனக்கு முடி கொட்டுறது நிற்கலை, இப்படி தான் நிறைய பேர் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த பிசிஓடியில் வரக்கூடிய இந்த ஹேர் ஃபால்ங்கிறது உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு 2லேருந்து 3 மாதம் நடக்கும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குன்னா இதற்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுடைய பாடியில் டிஹெச்டி இந்த ஹார்மோனோட அளவு அதிகமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி உங்கள் ஃபுட்டில் உங்கள் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வர்றீங்க அப்படின்னாலுமே உங்கள் ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு கண்டிப்பாக 3 மாதம் வந்து எடுத்துக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்ல விசிபிளான சேஞ்சஸ் வந்து தெரியும். ஹேர் ஃபாலுக்கு வெறும் நான் வந்து ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டு மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பிசிஓடி பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும். ஸோ முக்கியமாக டீடாக்ஸ் வந்து எடுக்கிறது நல்லது. இது கூட கேஷ்ய அமிர்த கேப்சூல்ஸில் இந்த கரிசாலை வந்து இருக்குது. இந்த கரிசாலை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கல்லீரலையும் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம், ஹேர் க்ரோத்தையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ கேஷ்ய அமிர்த கேப்சூல்ஸு 2 உணவுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே போல் கரிசாலை செம்பருத்தி சேர்ந்த இந்த கேஷ்ய அமிர்த ஹேர் ஆயிலும் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பாடிக்கு நல்ல குளிர்ச்சியும் வந்து கிடைக்கும். அதனால் இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சி உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இன்றைக்கி பிசிஓடியில் ஹேர் ஃபால் எதனால் வருது, இதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான சிகிச்சை முறைகள்லாம் நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இது தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் 2ஆம் வாரம் 11ஆம் தேதி சனிக்கிழமை
காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Magic Care. His wellness for her happiness.